நவம்பர் 1ஆம் தேதி முதல் மலேசிய வாகன ஓட்டிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போக்குவரத்து அபராதங்களுக்கு 70 விழுக்காடு தள்ளுபடி சலுகையை பெறலாம் என்று புக்கிட் அமானின் போக்குவரத்து விசாரணை அமலாக்கத்துறை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது யுஸ்ரி அசான் பஸ்ரி நேற்று அறிவித்தார். இந்த சலுகை கட்டணம் செலுத்த முடியாத கடுமையான குற்றங்களுக்கு பொருந்தாது என்றும், தற்போதுள்ள அபராத மதிப்புகளுக்கு மட்டுமே இது செல்லுபடியாகும் என்றும், இதில் குறைந்தபட்ச தொகையாக 30 ரிங்கிட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அபராத தொகையை மை பாயார் PDRM செயலி மூலமாகவோ, போக்குவரத்து சாவடிகள் மூலமாகவோ அல்லது நாடு முழுவதும் உள்ள அஞ்சல் அலுவலகங்கள் மூலமாகவோ டிசம்பர் 30ஆம் தேதி வரை செலுத்தலாம். இந்த சலுகை அபராதங்கள் விரைவாக செலுத்தப்படுவதை ஊக்குவிக்கவும், பாதுகாப்பான உயர் ஒழுக்க ஓட்டுநர் பழக்கத்தை மேம்படுத்தவும் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் 2026 ஜனவரிக்குள் போக்குவரத்து அபராதங்களை தரப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு ஆதரவளித்து விரைவில் அபராதம் செலுத்துவோருக்கு இது ஒரு ஊக்கமளிக்கும் வெகுமதியாகவும் அமையும் என்றும் டத்தோஸ்ரீ முகமது யுஸ்ரி கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.